தூங்கி எந்திரிச்சு பார்த்தா அக்கௌண்ட்ல 8000 ரூபா ப்ராஃபிட். எப்படின்னு இன்னைக்கு கதையில பார்க்கலாம். இன்னைக்கு டே 7 ஆஃப் த ஜேர்னி. மார்னிங் எந்திரிச்சு ஃபர்ஸ்ட் வேலையா அஸ் யூஷுவல் மார்க்கெட் கண்டிஷன் செக் பண்றதுக்காண்டி லேப்டாப் ஆன் பண்ணினேன். காலையிலேயே ஒரு நல்ல செய்தி, நேத்து போட்டு வச்ச ட்ரேடு மாபெரும் வெற்றி அடைஞ்சிருச்சு. ப்ராஃபிட்டை பார்த்ததும் ட்ரேடரா இருந்தேன்னா கண்டென்ட் கிரியேட்டரா மாதிரி ஃபேஸ்ல ஃபேக் ரியாக்ஷன் ஒன்று எக்ஸ்பிரஷனை கொடுத்துட்டு அதை வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு தென் மார்னிங்கே ட்ரக்ஸை போடலான்னு வெளியே வந்துட்டு வெயிட் ட்ரக்ஸ்னு நான் சொன்னது சன்ரைஸ், எம்டி ரோடு, மியூசிக் பிளஸ் வாக்கிங். அதை தான் இன்னைக்கு ட்ரக்ஸ் கொஞ்சம் ஓவர் டோஸ் ஆயிடுச்சு போல இருக்கு. அவ்வளோ பீஸ்ஃபுல்னஸ் கிடைச்சது. இந்த ட்ரக்ஸ் கொஞ்சம் ஹெவி பீஸ்ஃபுல்னஸ் கொடுத்தனால இதை டெய்லி மார்னிங் ரொட்டீனில் ஆட் பண்ணிடலாம் கைஸ். அப்புறம் பேக் டு ஹோம், கெட்டிங் ரெடி ஃபார் வேலை வாங்குற வேலை. பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் இந்த வேலையை பண்ணி தான் ஆகணும். ஸோ வேண்டாம் வெறுப்பா கிளம்பி ரேபிடோல ஏறி கிறுன்னு ஒர்க் ஸ்பாட்டுக்கு ரீச்சுடு. ஒரு 3 மணி நேரத்துக்கு மேலே வேலை போச்சு. இன்னைக்கு வேலை எப்படி போச்சுன்னு கேட்டால் என் ஃபேஸ் ரியாக்ஷன் பார்த்தாலே தெரிஞ்சிடும். இன்னைக்கு ரிட்டர்ன் ஜர்னிக்கு ரேபிடோ இல்லை, டேடியோட பிக்கப் சர்வீஸ். ஸோ ரேபிடோ காசு மிச்சம். ஆஃப்டர் பேக் டு ஹோம் ஒரு 4 மணி அளவில் 4வது கிளைண்ட்டுக்கு 40% ஆஃபரில் ஒரு செஷன் போச்சு. ரியலி நைஸ் செஷன். அப்புறம் கொஞ்சம் எடிட்டிங் வேலைகள், கொஞ்சம் டைம் பாஸுகள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு 6:50க்கு மார்க்கெட்டில் அசம்பிள் ஆகிட்டேன். அப்புறம் சார்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தா செட்டப் ஒன்றும் பெருசாக இல்லை. ப்ரைஸ் ஆக்ஷன் என்னோட எமோஷன் மாதிரி ஏத்தல்ஸ் இறக்கல் சும்மா கண்ட மணிக்கு இருந்துச்சு. ஸோ அதனால் இன்னைக்கு நோ ட்ரேட் டே. அப்புறம் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஏடிஎம்ல ஒரு 1000 ரூபாய் திருடுற டாஸ்க் ஒன்று இருந்துச்சு. ஆர்வ கோளாறுல போகிறப்ப கண்ணாடி பார்க்காம போன காரணத்தினால குருவி கூட ஹாஸ்டல்லே போயிட்டு ஏடிஎம்ல காசு வருமா வராதான்னு ஓவர் திங்கிங் பண்ணுறதுக்குள்ளே காசு வந்துருச்சு. ஒரு வழியாக திருடுற மிஷின் முடிஞ்சுது. தென் வீட்டுக்கு வந்து 5 எழுதி 5 நாளை முடிச்சு 5 குட் நைட் பை லோக்கி 5. நாளைக்கு பார்ப்போம்.